இங்க ஒருத்தன் கடலுக்கு மேல இருக்கிற ஒரு சின்ன மலை உச்சில நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போதுல கால் தவறி கீழே விழுந்து ஒரு பெரிய மணல் சரிவுல சிக்கிட்டான். அது ஒரு சாதாரண மணல் சரிவு தானு பார்த்தா அந்த சரிவுக்கு கீழே பெரிய பெரிய பாறைங்களா இருக்குது. அப்படியே வலிக்கிட்டு போய் இவன் கீழே விழுந்தானா அந்த பாறைகள்ல மோதி பீஸ் பீஸா நொறுங்கிடுவான். இவனும் மேல எந்திக்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றான். இவன் எப்பெல்லாம் எந்திக்க ட்ரை பண்றானோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு கீழே தான் போய்கிட்டு இருக்கான். அப்படியே ரொம்ப நேரமா எந்த அசைவும் இல்லாம ஒரே இடத்துல படுத்து கிடக்கான். அந்த டைம்ல இவனோட போனுக்கு ஒரு போன் கால் வருது. ஆனா அந்த போன் காலை கூட அட்டன் பண்ண முடியாத மாதிரி ரெண்டு கையும் இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு இருக்கான். கையை எடுத்து கீழே வலிக்கிட்டு போயிருவான். சரி யாராவது வருவாங்க ஹெல்ப் கேட்கலான்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்றான். ஆனா யாருமே வந்த மாதிரி இல்ல. ஆனா போக போக அவன் கையில ஸ்ட்ரென்த்தே இல்லாம அப்படி சரிஞ்சிட்டே போய் அந்த மலையோட எட்ஜில் போய் மாட்டிக்கிட்டு நிக்கிறான். அவன் உடம்புல ஸ்டாமினாங்கிறதே சுத்தமா இல்ல. இருந்தாலும் அவனோட மனசை தளரவே விடல. இப்போ ஒரு ஐடியா பண்றான். கீழே அலைகள்லாம் பாறைகள்ல எவ்வளவு வேகமா வந்து மோதுங்கிற சவுண்டை வந்து நோட் பண்றான். அந்த பாறைகள் அலைகள் வந்து மோதுற சவுண்ட் கேட்கவும் மேல இருந்து கீழே குதிச்சிருந்தான். அதனால அவனுக்கு பெருசா எந்த அடியும் படல. அந்த அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டு உயிர் பிழைச்சதுக்கு அப்புறமும் அவனுக்கு ஒரு போன் கால் வருது. எடுத்து பார்த்தா எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? எப்ப வரீங்க?